மக்களே, நம்ம மகாபாரத கதையை தொடர்வோமா? போன வாரம் கதையை மிஸ் பண்ணிருந்தா நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காம பார்த்துட்டு வாங்க. குருக்ஷேத்திர போரில் தன் சொந்த உறவுகளைவே கொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு வருத்தப்படுகிற அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்க ஏற்ற நேரம் இதுதான் என்று கிருஷ்ணர் எண்ணினார். பாதைகள் இரண்டு வகைதான் அர்ஜுனா. முதல் வகை நம் மனமும் செயலும் தான். அன்பை பகிர்ந்து கொண்ட மனிதர்கள், பொருட்கள், பதவிகள் ஆகியவற்றை இழந்தால் ஏற்படுவது இது ஒருவிதமான துக்கம். இரண்டாவது, நம் மமதையுடன் உணர்வு வைத்திருக்கும் மனிதர்கள், பொருட்கள், பதவிகள் எப்போது உதிர்ந்து விடுமோ, இழப்பாகுமோ என்று அச்சப்படுவது. இவற்றில் இவை இரண்டு பெரும் உண்மைகள் அல்ல, இவை இரண்டு பெரும் பொய்களே. ஏன் என்று சொல்கிறேன். முதலாவது, துக்கத்தின் பின்னணியில் அந்த உண்மை ஏற்கனவே நடந்தேறி முடிந்து போனது. வேதனைப்பட்டாலும் பயனில்லை, அது திரும்ப வராது. இரண்டாவது துக்கம் இன்னும் நிகழவில்லை, எதிர்காலம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, எதுவும் நடக்கலாம், அது நடக்குமோ இல்லையோ என்று மனம் கலங்குவது மேலும் முட்டாள்தனம். அதனால் அர்ஜுனா, நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். இன்னும் தொடங்காத போருக்காக, இன்னும் போகாத உயிர்களுக்காக, இன்னும் வராத வரலாற்றத்திற்காக இப்போதே நீ பயந்து பின்வாங்க முயல்வது பெரிய அர்த்தமற்ற காரியம். உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் ஏதாவது எனில் அது இதுவே. வீட்டின் வேறு எங்கோ வழிச்சென்ற திருட்டு நிகழ்ந்தது என்பதற்காக நாம் செல்வங்களை சேமிக்காமல் இருக்க முடியுமா? எங்கோ ஒரு பாதையில் விபத்து நடந்தது என்பதற்காக நாம் பயணிக்காமல் இருக்க முடியுமா? அதேபோல யாரோ ஒருவரின் போர் தோல்வியடைந்ததால் நாமும் போரை செய்யாமல் இருக்க முடியுமா? இப்போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அது தர்மத்தை காப்பதுதான். நீ செய்யும் இந்த போர் உனக்காக அல்ல, அது உன் கடமை. நீ எதிரிகளை வீழ்த்துவதும் உனக்காக அல்ல, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கே. இது தர்ம யுத்தம், அதர்ம யுத்தம் அல்ல. இப்போதே உன் மனதில் தேங்கியுள்ள பயம்தான் உன் முதல் மரணம். எங்கு தோல்வியடைவேன், எங்கு இறப்பேன், எங்கோ நண்பர்களையும் உறவுகளையும் இழந்து விடுவேனோ, எங்கோ வெறுப்பான செயலில் சிக்கிக் கொண்டு விடுவேனோ என்று பயப்படுவது உன் முதல் மரணம். நினைவில் கொள் அர்ஜுனா, பலகீனம்தான் மரணம், பலமே வாழ்க்கை. நீ அனைத்தையும் விட்டு சந்நியாசத்தில் சென்றாலும் எதையும் அடைய மாட்டாய். துரியோதனின் கையில் வீழ்ந்து மறிக்கிறதையும் விட சாதித்து முற்று பெற்றுவிடு. அர்ஜுனா, உனக்கு உன் மனமே உன் எதிரி, உனக்கு உன் மனமே உன் நண்பன். எனவே தர்மம் என்ன என்பதை விளங்கிக் கொண்டு நீ உன்னையே உன்னால் உயர்த்திக்கொள், வீழ்ச்சிக்கு போகாமல் விழித்துக்கொள். அர்ஜுனா, இப்பொழுது யுத்தம் குருக்ஷேத்திர பூமியில் அல்ல, அது உன் மனத்திலும் உடலிலும் உள்ளுணர்ச்சிகளிலும் நடக்கிறது. உன் உள்ளிருக்கும் கெட்ட தன்மைகளே கௌரவர்கள், உன்னுள்ளிருக்கும் நல்ல சொல்லும் செயலும் பாண்டவர்கள். உன் நல்ல பழக்கங்களே உன் பின்னால் நிற்கும் சக்தி வாய்ந்த படை. உன்னுள்ளிருக்கும் கெட்ட பழக்கங்களே உன் எதிரே நிற்கும் பகை படை. உன் மனமே உன் ஆயுதம், உன் ஞானமே உன்னை வழிநடத்தும் தெய்வம். பயத்தை விடுத்து உன் கடமையை உணர்ந்து முன்னேறிச் செல்க, வெற்றியை பெற எழுந்திரு. அர்ஜுனா, யுத்தத்தில் நீ இறந்து விட்டாயானால் வீர சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். வென்று விட்டாயானால் பூலோகத்தில் சக்கரவர்த்தியாகி சொர்க்க சுகங்களை அனுபவிக்க முடியும். எந்த வழியிலும் உனக்கு நன்மையே. குந்தி புத்திரர்களில் சிறந்தவனே, உடனே போரை ஏற்பதற்கு மன உறுதியை ஏற்று எழுந்திரு. ஏன் உனக்கு பயம் அர்ஜுனா? உன்னிடம் தர்மம் உள்ளது, தர்மம் உள்ள இடத்தில் நானும் உள்ளேன். நான் இருக்கும் இடத்தில் வெற்றியும் உறுதி. விரும்பினால் பார்த்துக்கொள் என்று கூறியவுடன் கிருஷ்ணர் தன் விஸ்வரூபத்தை ஒருமுறை காட்டினார். அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து வியப்புற்றான். அந்த உருவத்தில் காணப்படாதது எதுவும் இல்லை. 14 உலகங்களும், எல்லா தேவதைகளும், ஸ்வர்க்கமும் நரகமும், சூரியனும் சந்திரனும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அணு ஒவ்வொன்றும் அந்த உருவத்தில் தேனிலாவானது. அந்த உருவம் முடிவில்லாமல் இருந்தது. சாக்ஷாத் பரமாத்மா என்னோடு இருக்கிறபோது எனக்கு என்ன பயம் என்று மனதில் நினைத்து கிருஷ்ணரின் வார்த்தைகளால் தெளிவு கொண்ட அர்ஜுனன் கண்களை துடைத்துக் கொண்டான். சற்று உயர் சுவாசம் எடுத்துக்கொண்டான். தனது மார்பை உயர்த்தி வீற்றிருக்கிற காண்டீவத்தை எடுத்தான். ஒரு உச்சப்போர் வீரனின் போல ரதத்திலே உறுதியாக நின்று, கிருஷ்ணா, இப்போதே எனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நான் அறிந்துவிட்டேன். உன் கீதோபதேசத்தின் மூலம் நான் என்கிற அகங்காரம் என்னுடையது என்று உணரும் மமதையெல்லாம் முற்றிலும் விலகி போயிற்று. கடமையில் இருக்க வேண்டிய உறுதி மூலமாகவே எனக்கு திடப்பொழிவு அமைய பெற்றிருக்கிறது. இதுவரை நீ பார்த்தது அர்ஜுனன் மட்டும். இனி நீ பார்க்கவிருப்பது பிரளயகால ருத்ரனை. குருக்ஷேத்திர போர்களுக்கு நான் முழுமையாக தயார். ரதத்தை எடுத்தோடு கிருஷ்ணா என்றான். அந்த சமயம் குருக்ஷேத்திர போர் மைதானத்தில் இரு படைகளுமே எதிராகச் சென்று சண்டை செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டன. இரு படைகளுக்கும் இடையில் செறிந்து வரும் குதிரைகளின் விதமான உச்சி சத்தம் கேட்க புழுதி பரவி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவர் மிகவும் சுவாரஸ்யமான கதையை கண்டால் மட்டுமே
அது ஒருவனது வாழ்க்கையையே மாற்றிவிடலாம் என்று நம்புகிறீர்களா? அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்கச் சொல்லிவிட்டால் போதும், அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான மெய்ப்பொருள் மதிப்புகளை பற்றியும் பெறுவார்கள் என்று நம்புகிறீர்களா? நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அல்லது வரப்போகிற எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஒரு கதையை படித்தால் போதுமானது என்று நம்புகிறீர்களா? ஆம், அது சாத்தியமே. மனித இனத்தின் வரலாற்றிலேயே இதை சால்லப்பட்ட இப்படியான மிக பெரும் உண்மை காவியம் அது மகாபாரதமே. இந்த கதை ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை விட 100,000 மடங்கு நெருக்கமாக இருக்கும். இட்ஸ் அ சேலஞ்ச். விக்ரமாதித்தியின் சொல்லால் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு பதிவும் 2 பாகங்களாக கதையம்சத்திலும் இபுக் வடிவிலும் அமேசான் உட்பட 43 இணையதளங்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகெங்கிலும் 54 மொழிகளில் வந்து கொண்டிருக்கிறது. லிங்குகளை இந்த வீடியோவின் விவரிப்பில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது ஒருபோதும் சாதாரண புத்தகம் மட்டுமல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முழு நூல் தொகுப்பு. இந்த அளவுக்கு ஓசையுடன் வந்து கொண்டிருக்கும் இந்த ரதம் யாருடையது என்று பார்க்க அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். மிக அதிக வேகத்துடன் 2 படைகளின் நடுப்பகுதியில் பாம்பு போல மின்னிக்கொண்டே வந்தது. அந்த குதிரைகளை நடத்துபவன் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அவர் முகத்தில் ஒரு சின்ன சிறிய சிரிப்பு. ரதத்தின் பின்புறம் காந்தீவத்தை தாங்கி உறுதியாக நின்ற அர்ஜுனனின் உற்சாகத்தை பார்த்து கௌரவ படையின் மனதைரியம் பாதியாக போயிற்று. பாண்டவ படையின் துணிச்சலும் உற்சாகமும் இரட்டிப்பானது. அந்த ரதம் நேராக தர்மரின் ரதத்தின் பக்கத்துக்கு வந்து நின்றது. அர்ஜுனன் தர்மரிடம் வந்து கொண்டே, அண்ணா, நான் போருக்கான தயார் நிலையில் இருக்கிறேன். இப்போது எதற்கு தாமதம்? போரை தொடச் சொல்லுங்கள் என்றான். தம்பியிடம் இருக்கும் அந்த தன்னம்பிக்கையை வெளிப்படையாக உணர்ந்த தர்மருக்கு உடனே புரிந்துவிட்டது, இப்போதிருந்தே வெற்றி உறுதிதான் என்று. ஒரு நொடி கூட ஆழ்ந்த யோசனை செய்யாமல், பாண்டவ படையீரே, சங்கின் ஒலியை கொடுத்து விடுங்கள் என்று ஆணையிட்டார். உடனே எல்லா படையினரும் சங்கு, பேரி, தோல், கொம்பு போன்ற வாத்தியங்களை மொத்தமாக முழங்கினார்கள். இப்பக்கம் கௌரவ படையில் துரியோதனும், படைவீரர்களே, 7 அக்ஷௌஹிணி படை மட்டுமே இருக்கும் பாண்டவர்கள் இவ்வளவு தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் எனில், எங்கள் 11 அக்ஷௌஹிணி படையுடன் நாம் இன்னும் அதிக தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டாமா? இந்த போரில் வெற்றி நமது. உடனே வாத்தியங்களை முழக்குங்கள் என்று ஆணையிட்டான். இருபுறங்களிலும் சங்குகள் முழங்கின. அந்த சத்தத்தால் படைவீரர்கள் அனைவரின் உற்சாகமும் பல மடங்கு அதிகமானது. இன்றே வெல்வோம், இல்லாவிட்டால் வீர சொர்க்கம்தான் என்று நினைத்து இருபுறத்திலும் வீரர்கள் முன்னேற்பாடு செய்து எதிரெதிரே இருக்கும் எதிர்ப்படை மீது ஓடிச் சென்று மோதத் தொடங்கினர். இருபுறங்களிலும் படைவீரர்கள், குதிரைகள், யானைகள், ரதங்கள், வீரர்கள் என எல்லோரும் தங்களது சங்குகள் ஊதிச் சத்தம் செய்ய ஓடுகின்றனர். அந்த நொடியில் பூமி நிலநடுக்கம் கொண்டது போல் உதிர்ந்தது. இப்போரை நேரடியாக காண எல்லா தேவதைகளும் வானத்தில் இருந்து கீழே கண்காணித்தன. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஒரு பக்கத்தில் 11 அக்ஷௌஹிணிகள் கொண்ட கௌரவப்படை, மறுபுறம் 7 அக்ஷௌஹிணிகள் கொண்ட பாண்டவப்படை. இதுவரை மகாபாரதத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த பெரும்பாலான ஆண்கள் ஒவ்வொருவரும் இந்த குருக்ஷேத்திர போர்களில் பங்கெடுத்துள்ளனர். ஒருவரும் விலகவில்லை. ஆனால் பாலராமரும் ருக்மிணியின் அண்ணன் ருக்மியும் தவிர. ஏனெனில் ஒரு புறமும் மறுபுறமும் தங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கும். இந்த சமரில் கலந்து கொண்டால் அவர்களைத்தான் கொல்ல வேண்டும் என்பதனால் அவர்களுக்கு போராட்டமே பிடிக்கவில்லை. இவர்கள் இருவரும் இந்த போரில் பங்கெடுக்கவில்லை. இந்த மகா போரை நேரடியாக காண தேவதைகள் வானத்திலிருந்து கீழே இறங்கியுள்ளன. ஏனெனில் இது போன்ற ஒரு மகா யுத்தம் முன்பே நடந்ததில்லை, மீண்டும் வரப்போவதும் இல்லை என்றே அவை அறிந்துள்ளன. அவ்வேளையில் கௌரவ பக்கத்தில் யுத்தத்தை நேரடியாக பார்வதற்காக இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் இருந்தனர். அவர்களிடம் வியாசர் வந்தார். அவர் திருதராஷ்டிரரிடம் திரும்பி, என்ன திருதராஷ்டிரா, ஏன் இவ்வளவு வருத்தமாயிருக்கிறாய் என்று கேட்டார். இந்த மகா குருக்ஷேத்திர போரை காண வேண்டும், ஆனால் நான் பார்க்க முடியாது என்பதனால் வருந்துகிறேன் என்று சொன்னார். உடனே வியாசர், சரி, நான் உனக்கு திவ்ய தரிசன சக்தியை கொடுப்பேனா? அதனால் நடப்பதை துவங்கிய முதல் நேரடியாக பார்க்க முடியும் என்றார். ஆனால் அதற்கு திருதராஷ்டிரர் மறுத்தார். என் உறவுகள், என் மகன்கள் போர் புரிந்து கொள்ளப்பட்டு போவதைக் காண என் மனப்பாங்கு தயாராக இல்லை, நான் அதை பாராட்ட முடியாது என்று சொன்னார். சரி, அப்படியென்றால் தன்னுடன் உள்ள சஞ்சயருக்கு கொடுத்து விடுகிறேன். எதை நான் உனக்கு தர ஆசைப்படுகிறேனோ அதில் நடக்கப் போகும் ஒவ்வொரு நிகழ்வையும் அவன் உனக்காக தெளிவாக விளக்கி கூறுவர்
என்று சொல்லிவிட்டு வியாசர் அந்த தெய்வீக காட்சி பெறும் சக்தியை சஞ்சயருக்கு கொடுத்தார். அந்த நொடி முதல் சஞ்சயர் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நடக்கும் ஒவ்வொரு காட்சியையும் திருதராஷ்டிரருக்கு துல்லியமாக விவரித்து வந்தார். அதனால்தான் இப்பகுதியிலிருந்து மகாபாரதம் பல வரிகளிலும் சஞ்சய உவாஸ், சஞ்சயர் கூறினார் என்று தொடங்குகிறது. போருக்காக எல்லோரும் தயாராக உள்ளனர். சங்குகள் முழங்குகின்றன. இருபுறத்திலும் உள்ள வீரர்கள் ஓடிப்பாய்ந்து மோதித் தொடங்கினர். வானமெங்கும் அம்புகள் மேகம் போல நிறைந்திருக்க நிலத்தின் துகள் மண்ணும் சுழல் வடிவில் தூசியாக உமிழ்ந்து வானை நிரப்பியது. எங்கும் படைவீரர்களின் கோஷம், குதிரைகளின் அலறல், யானைகள் பிளிரல், கருவிகள் மற்றும் வாள்களின் வழியின் சத்தங்களால் அந்த போர்க்களம் அதிர்கிறது. இந்த வீரர்கள் யுத்தத்தில் இறப்பதற்கே பிறந்தவர்களோ என்னவோ என்று நினைக்கும்படி பயங்கரமாக சண்டை புரிகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உள்ள தகவல் இன்னும் வித்தியாசமாய் இருக்கும். தவறவிட்டு விடாதீர்கள். மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை இதே நேரத்தில் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்கல் இந்த வீடியோவின் விவரிப்பில் கொடுத்துள்ளேன். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. அதுவரை கவனமாக இருங்கள். பாய்.